நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பிறை FM. நேரம் 10:52. கல்முனை பிகாஸ் கேம்பஸ் வழங்கும் வினாவிடை போட்டி நிகழ்ச்சி. மாணவர்களின் எதிர்காலம் வளமாக கல்முனை பிகாஸ் கேம்பஸ் வாரந்தோறும் வழங்கும் போட்டி நிகழ்ச்சி. கிழக்கு இலங்கையில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் உயர்கல்விக்கு உரமூட்டுவதோடு மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் கௌரவமான தொழில் வாய்ப்புகளுக்கும் வழிகாட்டும் 26 வருடங்களுக்கு மேல் அனுபவம் சிறப்பு தேர்ச்சி கொண்ட கல்முனை பிகாஸ் கேம்பஸ் வழங்கும் போட்டி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை சுவைப்பட தொகுத்து வழங்க இதோ உங்கள் எங்கள் அபிமானத்துக்குரிய அறிவிப்பாளர் ARM நௌஃபீல். நேர்களை போட்டி விதிமுறை உங்களுக்கு தெரியும். ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு சரியான விடை சொன்னால் உங்களுக்கு முழுமையான பரிசினை வழங்க காத்திருக்கின்றார்கள் கல்முனை பிகாஸ் கேம்பஸ் நிறுவனத்தார். கிழக்கிழங்கையிலே பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் உயர்கல்விக்கு உரமூட்டுவதோடு மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலே கௌரவமான தொழில் வாய்ப்புகளுக்கும் வழிகாட்டி வரும் பிகாஸ் கேம்பஸ் வழங்கும் போட்டி நிகழ்ச்சியிலே நேர்களை நீங்களும் போட்டி போடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 067 22 79 330. இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுவதற்கு இப்போது கலையகம் வந்திருக்கின்றார். கல்முனை பிகாஸ் கேம்பஸினுடைய மாணவ விவகார முகாமையாளர் TFM ரிம்சா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். இதற்கு முதல் பல நிகழ்ச்சிகளிலே இந்த நிகழ்ச்சி வாயிலாக பல்வேறு விடயங்களை மாணவர்களுக்காக பேசியவர் தான் பிகாஸ் கேம்பஸினுடைய சந்தைப்படுத்தல் முகாமையாளர் AM ஃபைசர் அவர்கள். அவரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார். இதுவரைக்கும் தொலைபேசி ஊடாக நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தவர்கள் இன்று கலையகம் வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இப்போது தொழில் வழிகாட்டல் கருத்தரங்கு எமது அம்பாறை மாவட்டத்திலே பல்வேறு இடங்களிலே இடம்பெற்று வருகின்றன. அந்த அடிப்படையிலே அக்கரைப்பற்றிலே அவர்கள் கடந்த 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அக்கரைப்பற்று பிரதேச செயலக கேட்போர் கூடத்திலே அதனை வழங்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது கருத்தரங்காக மாணவர்களின் நலன் கருதி இரண்டாவது கருத்தரங்கை அவர்கள் கடந்த 24ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:30 நிந்தவூர் பிரதேச சபை கேட்பர் கூடத்திலே வழங்கியிருந்தார்கள். அதுபோல் மற்றொரு கருத்தரங்கை மூன்றாவது கருத்தரங்காக நாளைய தினம் அவர்கள் மருதமனை லைப்ரரி ஹாலிலே வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக இங்கே கலையகம் வந்து பேசுவதற்கு இப்போது தயாராக இருக்கின்றார் கல்முனை பிகாஸ் கேம்பஸுடைய மாணவ விவகார முகாமையாளர் TFM ரிம்சா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் சகோதரர் நௌஃபீல் அவர்களே. நீங்கள் நாளைய கருத்தரங்கை அது சம்பந்தமான விடயங்களை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு இடையிலே இந்த பிகாஸ் கேம்பஸ் கல்முனையில் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது என்பதை சொல்லுங்கள். பிகாஸ் கேம்பஸ் கல்முனையில் 2014ஆம் ஆண்டு உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. இதில் இன்னும் ஒன்றை நான் குறிப்பிட வேண்டும். பிகாஸ் கேம்பஸ் இலங்கையிலே 1999ஆம் ஆண்டு கண்டி மாநகர சபை பிரதேசத்திலே பிரம்மாண்டமான அமைப்பிலே ஆரம்பிக்கப்பட்டு திறம்பட செயற்பட்டு வந்த காலகட்டத்தில் தான் 2014ஆம் ஆண்டு கல்முனையில் அதன் சேவையை தொடர்வதற்கான கேம்பஸை ஆரம்பித்தது. ஆமாம், மாணவர்களுக்கான பல பாடநெறிகளை ஆரம்பித்து உங்களுடைய இந்த பிகாஸ் கேம்பஸ் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நான் நினைக்கின்றேன் 12 ஆண்டுகளை நீங்கள் கல்முனையில் ஆரம்பித்து கடந்து விட்டீர்கள் என்று, இல்லையா? ஆமாம், கல்முனையில் நாங்கள் 12 வருடங்களை மிகவும் திறம்பட கடந்து சென்றிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் சிவில் இன்ஜினியரிங், குவான்டிட்டி சேவியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், நெட்வொர்க் இன்ஜினியரிங் முதற்கொண்டு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆகிய பாடநெறிகளிலும் மிகவும் திறமையாக நாங்கள் எங்களது கல்வியை மாணவர்களுக்கு இந்த பிராந்தியத்தில் வழங்கி முன்னணியான ஒரு
நிறுவனமாக, அதாவது பிகாஸ் கேம்பஸ் கல்முனை பிராந்தியத்தில் மாற்றமாக கிழக்கிழங்கைக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு கேம்பஸாக திகழ்ந்தது என்பதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். ஆமாம், இது கல்முனையில் மட்டுமல்ல, கண்டியில் ஆரம்பிக்கப்பட்டு கல்முனையில் அதுபோல் இன்னும் பல்வேறு இடங்களிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இலங்கையிலே இதுபோல் இலங்கையிலே உங்களது இந்த கேம்பஸ் ஊடாக படிக்கின்றவர்களுக்கு வெளிநாட்டிலே தொழில் வாய்ப்பை, பாடநெறிகளை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கின்றீர்களா? மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி, நல்லதொரு இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் தேவைப்பட்ட ஒரு கேள்வியும் கூட. ஆமாம், எங்களது பிகாஸ் கேம்பஸின் ஒரு மிகவும் பிரத்யேகமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்று கூறலாம். நாங்கள் மாணவர்களை வழிநடத்துகின்ற வேளையில் அவர்களை உள்நாட்டு ரீதியாகவும் வெளிநாட்டு ரீதியாகவும் எவ்வாறு அவர்கள் தமது கல்வி பயணத்தை தொடரலாம், தொழில் வாய்ப்பை தொடரலாம் என்பதற்கான முழு அங்கீகாரம் பெற்ற அமைப்பில் தான் எமது சேவையை வழங்கி வருகின்றோம். இதன் அடிப்படையில் இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் பொருத்தமான ஒரு விடயம்தான் உயர் கல்வியை நாங்கள் வெளிநாடுகளில் எவ்வாறு தொடர்வது என்பது. ஏனென்றால் இப்போது பார்த்திருப்பீர்கள், எமது பாடநெறிகளான பிடெக் HND ப்ரோக்ராம், அது நாங்கள் குவான்டிட்டி சேவிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற பிரதானமான துறைகள் மாத்திரமல்லாமல் தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் போன்ற துறைகளிலும் வழங்கி வருகின்றோம். இதனை முடித்த பிற்பாடு அவர்கள் உள்நாட்டிலும், அதாவது எமது ஸ்ரீலங்காவிலும் அவர்களது ஹையர் எஜுகேஷன், அதாவது டாப் அப் டிகிரி என்று சொல்கின்ற 3ஆம் வருடத்தினை பிஎஸ்சி ஹானர்ஸ்ட் அல்லது பிஏ ஹானர்ஸ்ட் டிகிரி பாடநெறிகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இதனையும் தாண்டி நாங்கள் மாணவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு பிரத்யேகமான ஒரு வாய்ப்புத்தான் அவர்கள் இந்த 3ஆம் வருடத்தினை அவர்கள் மேலைத்தைய நாடுகளில், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ், UK, ஆஸ்திரேலியா, கனடா, அதையும் தாண்டி மலேசியா போன்ற பிரத்யேகமாக இன்று மாணவர்கள் எதை விரும்புகிறார்களோ, இன்று தொழில் வழங்குனர்கள் மாத்திரமல்லாமல் சர்வதேச ரீதியாக எவ்வாறான முதற்தரமான பல்கலைக்கழகங்கள் திகழ்ந்ததோ அத்தகைய பல்கலைக்கழகங்களுக்கு நாங்கள் மாணவர்களை 3ஆம் வருடத்திற்கான ஏற்பாடு செய்து நாங்கள் அவர்களை அங்கு அனுப்பி வருகின்றோம். ஸோ இது இன்றைய மாணவர்களுக்கு நாங்கள் வழங்குகிற மிகவும் ஒரு பிரதானமான விடயம் மாத்திரமல்ல, வரப்பெற சாதம் என்றே கூறலாம். இதில் இன்னும் ஒரு விடயத்தை நாம் குறிப்பிட வேண்டும். பிகாஸ் கேம்பஸ் இந்த வெளிநாடுகளுக்கு உயர்கல்வியை பெறுவதற்கு மாணவர்களை அனுப்புவது சிறிது காலமாக நடப்பது ஒன்றல்ல. கிட்டத்தட்ட 25 வருடம் பிகாஸ் கேம்பஸ் மேற்பட்டு செல்கின்றது சொன்னால் அத்தனை காலமும் நாங்கள் இந்த உயர்கல்விக்காக மாணவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி மிகவும் ஒரு திறம்பட எங்களது மாணவர்கள் வெளிநாடுகளிலும் சரி உள்நாட்டிலும் சரி உயர்கல்வியை பெற்று வேலை வாய்ப்பிலும் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற அனுபவத்தை நாங்கள் பெற்றுள்ளோம் என்பதை அந்த இடத்தில் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆமாம் ரிம்சா அவர்களே, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உங்களுடைய பிகாஸ் கேம்பஸிலே பாடநெறிகளை இப்போதும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே இப்போது ஏஎல் பரீட்சை முடிவடைந்திருக்கிறது இல்லையா? சில பாடங்கள் நான் நினைக்கின்றேன் அடுத்த மாதமும் இடம்பெற இருக்கின்றன, ஆர்ட்ஸ், காமர்ஸ் போன்றவர்களுக்கான பாடங்கள். இருந்தாலும் இப்படியான மாணவர்களுக்கான பாடநெறிகளை நீங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றீர்களா அல்லது ஆரம்பித்து விட்டீர்களா? ஆம், அதாவது இந்த முறை ஏஎல் பரீட்சையை முடித்த மாணவர்களுக்காக நாங்கள் விசேடமாக அவர்களுக்கான பாடநெறிகளை இது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கான முழு ஏற்பாடும் செய்திருக்கின்றோம். அதாவது புது வருடத்திலே ஜனவரி 25ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்றீர்கள். எல்லோருக்கும் பரீட்சை முடிந்த பிற்பாடுதான் அதனை ஆரம்பிக்க இருக்கின்றீர்கள் இல்லையா? ஆமாம் ஆமாம். சரி, இப்படியானவர்களுக்கு நீங்கள் கடந்த 23ஆம் தேதி தொழில் வழிகாட்டல் கருத்தரங்கை ஆரம்பித்து அவற்றை வெற்றிகரமாக விசேட விரிவுரையாளர்கள், வளவாளர்கள் மூலமாக வழங்கி வருகின்றீர்கள். அந்த அடிப்படையிலே கடந்து போய்விட்டது 2 கருத்தரங்குகள். இப்போது நாளை இடம்பெற இருப்பது மற்றொரு கருத்தரங்கு. இதிலே எவ்வாறான மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும், எப்படியானவர்கள் வந்து விரிவுரை வழங்க இருக்கின்றார்கள் என்ற விடயங்களை தாருங்கள். ஆம், ஒரு முக்கியமான விடயம். அதாவது இந்த முறை நாங்கள் ஏஎல் பரீட்சையை முடித்த மாணவர்களுக்காக இந்த ஆண்டு நாங்கள் மிகவும் பிரத்யேகமாக ஒரு விசேடமான ஒரு திட்டத்தை அமுல்படுத்தவிருக்கின்றோம். இதன் அடிப்படையில் தான் நாளை ஏற்கனவே அக்கரைப்பற்று, நிந்தவூர் பிரதேசங்களில் இந்த கருத்தரங்கு வெற்றிகரமாக முடிவு பெற்றிருக்கின்றது. நாளை நாங்கள் மருதமனையில் நாங்கள் உத்தியோகபூர்வமாக நடைபெறவிருக்கின்ற இந்த கருத்தரங்கு முற்பகல் 9:30 மணிக்கு ஆரம்பம் செய்து பிற்பகல் 1 மணி வரை இந்த கருத்தரங்கு செல்லும் நடைபெறும் என்பதையும், இது மருதமனை லைப்ரரி ஹாலிலே நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். இது நீங்கள் குறிப்பாக பார்த்தால் யாருக்கு மிகவும் சூட்டபுளாக அமையும் என்று பார்த்தால் 2025ஆம் ஆண்டு, 2024ஆம் ஆண்டு, 2023ஆம் ஆண்டு ஏஎல் பரீட்சை தோன்றிய மாணவர்கள் அவர்களது பெற்றோர்களுடன் சமூகம் அளிக்கும் பொழுது இதற்கு அவர்களுக்கு சரியான ஒரு தீர்வை நாங்கள் பெறுவதற்காக விசேடமாக இதற்கு பயிற்றுவிக்கப்பட்ட
லெக்சரர்ஸ் மாத்திரமல்ல, அவர்கள் கன்சல்டன்ஸை நாங்கள் இன்று இந்த கருத்தரங்கு வரவழைத்திருக்கின்றோம். பெற்றோர்களுக்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட இருக்கின்றன. நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் எமது ஒவ்வொரு கருத்தரங்குகளிலும் பெற்றோர்களுக்கான ஆலோசனை, அவர்கள் பராமரிப்பவர்களோ பெற்றோர்களோ அவர்களுக்கான ஆலோசனையும், மாணவர்களுக்கு திறமையான, அவர்களுக்கு சூட்டபுளான, அவர்கள் எந்த கல்வியினரையே தெரிவு செய்யலாம், அவர்களுக்கு எவ்வாறான தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம், அது மாத்திரமல்லாமல் அவர்களது திறமையை நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி அதை நாங்கள் ஆய்வு செய்து அவர்களுக்கு எது மிகவும் பொருத்தம் என்பதனை நாங்கள் தெரிவிக்க இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இன்றைய மாணவர்களுக்கு இருக்கிற மிகவும் பிரதானமான பிரச்சனை, எந்த துறையை நான் தெரிவு செய்யலாம், அதற்கு நான் தகுதியா என்ற ஒரு மிக பிரதானமான கேள்வி அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வினாவிற்கான முழு தீர்வை நாங்கள் நாளை வழங்க தயாராக இருக்கின்றோம். நாளை காலை 9:30 நாளை காலை 9:30 மணி அளவில் மருதமனை லைப்ரரி ஹாலிலே இந்த நிகழ்வு ஆரம்பம் செய்யப்பட இருக்கின்றது. ஏஎல் பரீட்சை முடித்தவர்கள் பல்கலைக்கழகத்தை எதிர்பார்த்திருக்கின்றவர்கள் இல்லையா? அவர்களுக்கு பல்கலைக்கழகம் கிடைத்து விட்டால் அவர்கள் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டுமா, அல்லது உங்களுடைய கேம்பஸிலே அவர்கள் தொடர்கின்ற பாடநெறியை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியுமா? அவர்கள் பல்கலைக்கழக அனுமதிகள் கிடைக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் பல்கலைக்கழக அனுமதி, அவர்கள் கிடைக்கப்படுகின்ற துறையை அவர்கள் நாடி செல்லத்தான். இப்போது காலத்தை அதிகமாக வீணாக்க வேண்டிய தேவை இல்லை என்ற அந்த மனநிலையில் தான் இப்போது மாணவர்கள் இருக்கின்ற போது, குறுகிய காலத்திலே உங்களுடைய கேம்பஸூடாக பாடநெறிகளை மேற்கொண்டு அதனையும் தாண்டி வெளிநாடு செல்கின்ற போது அதிகமாக உழைக்கலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற மாணவர்களை, ஆயிரம் மாணவர்களை நாங்கள் காணுகின்றோம் இல்லையா? இவர்களுக்கான ஆலோசனையை எவ்வாறு வழங்கி இருக்கிறது? இது முக்கியமான கேள்வி. அதாவது நாங்கள் எங்களது இந்த கருத்தரங்கின் உண்மையான நோக்கம் என்று சொன்னால், நீங்கள் ஏற்கனவே கேட்டது போன்று பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கின்றது, பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கப்பெறவில்லை என இரு சாராரை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். இந்த பல்கலைக்கழக அனுமதி கிடைக்குகின்றவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கப்பெற்றதா என்பது எங்களது முதலாவது ஆய்வு. இதையும் தாண்டி பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கப்பெறவில்லை என்பவர்கள் அவர்களுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைவது எப்படி என்பது எங்களது இரண்டாவது ஆய்வு. மூன்றாவது விடயம், இந்த பல்கலைக்கழக அனுமதி அவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை, ஏஎலில் அவர்களது சித்தி அதாவது போதாது என்பது, இது எங்களது மூன்றாவது ஆய்வு. இந்த மூன்று ஆய்வுகளையும் நாங்கள் நாளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு எவ்வாறு பல்கலைக்கழக அனுமதி கிடைத்தால் அவர்கள் தேர்ந்தெடுத்த பாடநெறியில் எவ்வாறு அவர்கள் வெற்றி அடைவது, அதற்கான தொழில் வாய்ப்புகள் என்ன, தேசிய ரீதியான தொழில் வாய்ப்புகள் என்ன, சர்வதேச ரீதியான தொழில் வாய்ப்புகள் என்ன, அவ்வாறு இல்லாவிடில் அவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பல்கலைக்கழக தேர்வு கிடைக்கவில்லை, இப்பொழுது அவர்கள் இவ்வாறு அந்த பல்கலைக்கழக அவர்கள் எதிர்பார்த்த இலக்கை, அவர்கள் எதிர்பார்த்த துறையை அடைவது, அதற்கான வழிகாட்டல் என்ன என்பதை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். ஆமாம், இதுபோல் இன்னும் பல விடயங்களை நாங்கள் பேசலாம். இருந்தாலும் நேரம் இடம் கொடுக்கவில்லை என்பதால் இதன் தொடர்ச்சியை நாங்கள் இன்னுமொரு நிகழ்ச்சியிலே தொடரலாம். இருந்தாலும் இருக்கின்ற ஒரு நிமிடத்துக்குள் நீங்கள் மாணவர்களுக்கு, இப்போது பரீட்சை எழுதி முடித்த மாணவர்கள், எழுதி இருக்கின்ற சில மாணவர்களுக்கு நீங்கள் இறுதியாக சொல்கின்ற விடயம். நான் இந்த முறை பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கும் எழுதி முடித்த மாணவர்களுக்கும் நான் இறுதியாக சொல்ல வேண்டிய விடயம், நாளை எமது இந்த கருத்தரங்கு மருதமனை லைப்ரரி ஹாலில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் நீங்கள் தவறாது கலந்து கொண்டு இந்த உங்களது இலக்குக்கான முழுமையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதும், அது மாத்திரமல்லாது இன்னும் ஒரு விடயத்தை நான் குறுகிய நேரத்தில் சொல்லி முடிக்கலாம் இருக்கின்றேன். வருகின்ற எமது பிகாஸ் கேம்பஸ் கல்முனை வளாகத்திலே 6, 7, 8ஆம் திகதிகளில் பெண்களுக்காக பிரத்யேகமான ஒரு கருத்தரங்கு ஒன்று நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதில் எங்களது உண்மையான எங்களுடைய எப்படியான கருத்தரங்கு, அதாவது இது எம்பவர்மெண்ட் ஃபார் யங் உமன், அதாவது எவ்வாறு ஒரு தொழில் வழிகாட்டல் சம்பந்தமாக, இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கான ஒரு சரியான நேரிய வழிகாட்டலை, கல்வித்துறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, தொழில்துறை சார்ந்தாலும் சரி, அது பெண்களை எவ்வாறு வழிநடத்தலாம் என்பதற்கான ஒரு முழுமையான ஒரு வழிகாட்டல் கருத்தரங்கை நாங்கள் 6, 7, 8ஆம் தேதிகளில் நடத்தவிருக்கின்றோம். இதற்கு பிரத்யேகமாக நாங்கள் ரிசோர்ஸ் பர்சன், அதாவது இதனை ஒருங்கமைத்து வழங்குவதற்காக டாக்டர் நலீஃபா, டாக்டர் ஜஹரா சராஃப்டீன், டாக்டர் ஷுர்ஃபா ஆகியவர்களையும் நாங்கள் இதுக்கு பிரத்யேக விசேட அதிதிகளாக அழைத்து வர இருக்கின்றோம். இதில் எக்ஸ்ப்ளோரிங் ஐடி டூல்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் என்கிற ஒரு தலைப்பு, அதே போன்று சைக்காலஜி
ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஏர்லி சைல்ட்ஹுட் என்கின்ற இன்னும் ஒரு தலைப்பு, அதே போன்று ஃபேமிலி பட்ஜெட் என்கின்ற ஒரு தலைப்பும், அதையும் தாண்டி டென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பிராக்டிஸ் போன்ற தலைப்புகளில் இந்த கருத்தரங்கு நாம் குறிப்பிட்டது பிரதானமான தலைப்புகள் நடைபெற இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் இதில் பங்கு கொள்கிறவர்களுக்கு நாங்கள் பிரத்யேகமாக சர்டிஃபிகேட் வழங்கி இருக்கின்றோம். ஆமாம், பெருமதியான சான்றிதழ்களை வழங்கி இருக்கின்றீர்கள். பெருமதியான விடயங்களை தான் நீங்கள் நாளைய தினம் ஆரம்பிக்க இருக்கின்றீர்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தவர்களே, பெற்றோர்களாக இருந்தால் என்ன, மாணவர்களாக இருந்தால் என்ன, இதன் மூலமாக இந்த பிகாஸ் கேம்பஸ் ஊடாக நீங்கள் பயனடைய வேண்டும் என்பதே எங்களுடைய இலக்கு. அந்த அடிப்படையில் ஒரு சிறிய விடயம் மீண்டும் சொல்லுங்கள். இதே இன்னும் ஒரு முக்கிய விடயம் என்று சொன்னால், இதில் நான் குறிப்பிட வேண்டியது, இவ்வாறு இந்த ப்ரோக்ராம் இந்த இதில் பங்கு கொள்ள விரும்புகிறவர்கள் 0777 666 என்ற இலக்கத்திற்கு உங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தை சொல்லுங்கள். 0777 666 ஆமாம், அந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு உங்களது முன்கூட்டிய பதிவுகளை இப்போதே நீங்கள் மேற்கொள்ளலாம். இதுவரை உங்களோடு பேசியவர் கல்முனை பிகாஸ் கேம்பஸிலேயே பணியாற்றுகின்ற மாணவ விவகார முகாமையாளர் TFM ரிம்சா அவர்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் ரிம்சா அவர்களுக்கும் அவரோடு வருகை தந்திருக்கின்ற பிகாஸ் கேம்பஸினுடைய சந்தைப்படுத்தல் முகாமையாளர் AM ஃபைசர் அவர்கள் மற்றும் இங்கே அந்த கேம்பஸ் சார்பாக வருகை தந்தவர்கள் அனைவருக்கும், அதுபோல் இந்த கேம்பஸினுடைய பிரான்ச் மேனேஜர் KLM இஸ்ராக் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். ஆமாம், இப்போது நாங்கள் இறுதியாக ஒவ்வொரு வாரமும் கேள்வி கேட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் நீங்கள் SMS அனுப்பலாம். 0778666888 என்ற இலக்கத்துக்கு. நாங்கள் கடந்த வாரம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் கேள்வி கேட்கவில்லை. இருந்தாலும் இந்த வார கேள்வி நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம், கண்டியிலே தான் இந்த பிகாஸ் கேம்பஸ் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லியிருந்தோம் 1999ஆம் ஆண்டு. இப்போது 12 ஆண்டுகளை கடந்து கல்முனையில் வெற்றி நடை போடுகிறது கல்முனை பிகாஸ் கேம்பஸ். அந்த அடிப்படையிலே நாங்கள் 1999 கண்டியிலும் 2014 கல்முனையிலும் ஆரம்பிக்கப்பட்டது என்று ஆரம்பத்திலே சொல்லிவிட்டோம். இருந்தாலும் உங்களுடைய விடைக்கான கேள்வியை நாங்கள் இந்த விடயத்திலிருந்தே கேட்க இருக்கின்றோம். இப்போது கல்முனை பிகாஸ் கேம்பஸ் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு என்பதை உடனடியாக இப்போதே SMS செய்யுங்கள். பெறுமதியான பரிசினை வழங்க காத்திருக்கின்றார்கள் கல்முனை பிகாஸ் கேம்பஸ் நிறுவனத்தால். கல்முனையிலே பிகாஸ் கேம்பஸ் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? உடனடியாக SMS செய்யுங்கள். 0778666888. நீங்கள் இதுவரை கேட்டது கல்முனை பிகாஸ் கேம்பஸ் வழங்கிய சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு MSM ரம்சி, விடைபெறும் நான் ARM நௌஃபீல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பிறை FM.